ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத்தே கோதாய நமஹ. மார்கழி திங்கள் மதுரேந்திர நன்னாள் 26வது திருநாள் மாலே. கோதா குணானுபவத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கும் விஷயம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்பது. நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம், ஒரு மந்திரம் போல சொல்றோம், ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு. அதில் திருவடிகளே, அந்த ஏங்கிறது அதில் ஒரு குறிப்பு இருக்கு. ஆண்டாள் திருவடிகள் சரணம் அப்படின்னு சொல்லல, ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படிங்கிறோம். சுவாமி தேசிகன் கோதா ஸ்துதியில கோதாம் அனன்ய சரணஹா சரணமகம் பிரபத்யே இல்லை சரணம் பிரபத்யே அப்படின்னு சாதிக்கிறார். வேற சரணம் எனக்கு யாரும் கிடையாது, ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு தான் அங்கேயும் சாதிக்கிற சம்ஸ்கிருதத்தில். அந்த திருவடிகளேல ஏங்கிறதுடைய அர்த்தத்தை அனன்ய சரணஹா அப்படின்னு சாதிக்கிறார். ஆனால் ஏன் இப்படி எல்லாம் சொல்றா? நமக்கெல்லாம் பெருமாள் திருவடிகள் சரணம், பெரிய பிராட்டியார் சீதேவி நாச்சியார் திருவடிகள் சரணம், கோதா திருவடிகள் சரணம், அதாவது ஆண்டாள் திருவடிகள் சரணம், எல்லாருமே நமக்கு தேவைதானே. அப்படி கேச்சா ஆண்டாள் திருவடிகளே அப்படின்னும், அனன்ய சரணஹா அப்படின்னு தேசிகன் மற்ற பேர்லாம் எனக்கு சரணம் இல்லை, ஆண்டாள் மட்டுமே சரணம் அப்படின்னு சொன்னது எந்த தாற்பயத்தினாலே அப்படின்னு பார்க்கணும். நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, ஸ்ரீதேவி நாச்சியார் பெருமாளுக்கு கருணையை எடுத்து உபதேசம் பண்றார், பூதேவி நாச்சியார் பொறுமையை எடுத்து உபதேசம் பண்றார், இப்படி எல்லாம் பார்த்தோம். ஆனா கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா ஒரு விஷயம் தெரியும். அப்படின்னா பெருமாளுக்கு கருணை குறைவா, பெருமாளுக்கு பொறுமை குறைவா? இவா சொல்லிதான் பெருமாளுக்கு கருணை வரணுமா? சகஜமான காருண்யம், சுவாபாவிகமான காருண்யம், நிர்ஹேதுகமான கிருபா அப்படிலாம் சொல்றாளே, அளவில்லாத கருணை உடையவன் சொல்றாளே. சுவாமி தேசிகன் தயாசதகம் பாடியிருக்கார். தயாசதத்துல மொத்தமே பெருமாளுடைய தயையை பத்தி 100 ஸ்லோகம் பாடியிருக்கார், ரொம்ப உட்கர்ஷமா சொல்லிருக்கார். அப்ப பெருமாளுக்கு கருணையை கிடையாது, அதாவது குறைவு. ஸ்ரீதேவி நாச்சியாருக்கு தான் கருணை அதிகம் சொன்னா என்ன அர்த்தம்? அளவற்ற கருணை உண்டே, அளவற்ற பெருமை உண்டே அப்படின்னா சுவாமி தேசிகனே சாதிக்கிறார், பெருமாளுக்கு இல்லைன்னு சொல்லல. பின்ன என்ன கேட்டா, இவர்கள் ரட்சிப்பதற்காக இவர்களாக இப்படி பிரித்து கொள்கிறார்கள். நீர் கருணை இல்லாதவர் மாதிரியும், பெரு தாயாரால கருணை வரா மாதிரியும், பூமாதேவி நாச்சியரால பொறுமை வரா மாதிரியும், இப்படியெல்லாம் நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அவளே அப்படி பிரிச்சுக்கிறான். நான் சொல்லி நீர் கேட்குற மாதிரி அப்படின்னு இருக்கட்டும், புருஷகாரம்ங்கிறது தேவையா இருக்கு அப்படின்னு இருக்கட்டும் அப்படிங்கிறா. பெருமாளுக்கும் கருணை இருக்கு, ஆனா கூட முன்னாடி சொன்ன மாதிரி சமமா இருக்கான், கர்மானுபந்தியான பலனை கொடுக்கறான் அப்படிலாம் இருக்கு. அந்த ரீதியில் வச்சு பார்த்தோம்னா பெருமாள் வலது பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியார், இடது பக்கம் பூதேவி நாச்சியார், எல்லாரும் சேர்ந்து நமக்கு சரணம், பெருமாளுடைய கருணை தான் நமக்கு சரணம் அப்படின்லாம் சொல்லணும். ஆனா ஆண்டாள் திருவடிகளே சரணம் அப்படின்னு குறிப்பா எடுத்து சொன்னதுக்கு ஒரு காரணம் உண்டு. சுவாமி தேசிகனுடைய ஒரு ஸ்லோகம் பாருங்க. ரங்கே தட்டிட் குணவதோ ரமயைவ கோதே கிருஷ்ணாம்புதஸ்ய घटितां கிருபயா சுவ்ருஷ்ட்யா தௌர்கத்ய துர்விஷ விலாச சுதா நதீம் த்வாம் சந்தः பிரபத்ய சமயந்த்யசிரேண தாபான். அதாவது 4 விஷயம் எடுத்துக்கோங்க. ஒன்று மேகம், மின்னல், மழை, நதி இல்லாட்டா ஆறு. இந்த 4 விஷயம் எடுத்துக்கோங்க. நதியில ஜலம் எப்போ வரும் கேட்டான்னா, மேகத்திலே மழை வந்தால் தான் வரும். மழை எப்போ வரும் கேட்டா, மின்னல் அடிச்சு மேகத்திலேருந்து தான் மழை வரும். ஆக இந்த 4மே நமக்கு தேவை. மேகம், மின்னல், மழை, நதி. நதியில இருக்கிற ஜலப்பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். இதுல ரங்கநாதன் மேகம் போலையா, ஸ்ரீதேவி நாச்சியார் மின்னல் போல, ரங்கநாதனுடைய கருணை இருக்கொல்லையோ அது மழை போல, ஆண்டாள் அவதாரம் அப்படிங்கிறது நதி போல அப்படின்னு சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ரங்கநாதன் மேகம் போல அப்படிங்கிறது நன்னா தெரியும். ரங்கநாதருக்கே முகில்வண்ணன் திருநாமம் நம்மாழ்வார் சாதிச்சிருக்க. மேகவர்ணனாக இருக்கக்கூடியவன் அவன் மேகம் போல. அப்புறம் தாயார் மின்னல் போல அப்படின்னா ஸ்ரீதேவி நாச்சியார். ஏன்னா மேகத்தினுடைய ஒளி
மேகத்தோடு சேர்ந்தே இருக்கக்கூடிய ஒளி. இந்த உதாரணத்தை வேதமே சொல்லிருக்கு. நீலதோ யத மத்தியஸ்தா வித்யுல்லேகே வபாஸ்வரா அப்படிலாம் வரும் வேதத்திலேயே. அதனால பகவான் கருத்த திருமேனியோட குளிர்ந்த திருமேனியோட இருக்கிறபடினால மேகம், ஸ்ரீதேவி நாச்சியார் நல்ல பிரகாசிக்கிற திருமேனியோட இருக்கிறபடினாலே மின்னல், மின்னல் கொடி போல இருக்கார் அவர் அப்படின்னு சொல்றது. இந்த மேகம் மின்னல் எல்லாமே நமக்கு தேவை. ஏன்னா மேகம் மின்னல் இருந்தாதான் மழை வரும். அப்படி மழை வந்தாதான் நமக்கு ஜலம் கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காது. அந்த மாதிரி பெருமாள் ஸ்ரீதேவி நாச்சியார் 2 பேருமே தேவை. அதுக்கப்புறம் மழைங்கிறதா பெருமாளுடைய கருணை மழை. அப்படியே மழை பொழிகிற மாதிரி எல்லாருக்கும் கருணை மழையை பொழிகிறார், இது தெரிஞ்ச விஷயம். அதுக்கப்புறம் அந்த மழையிலேருந்து ஒரு நதி ஒன்று அழகா மழை ஜலங்கள்லாம் பூர்ணமாகி நதி பூர்ணமாக போச்சுன்னா அதுதான் ஆண்டாள் அவதாரம். அப்படி ரங்கே தட்டித் குணவதோ ரமையை வகோதே கிருஷ்ணாம்புதஸ்ய தட்டித் குணவதாக மின்னல் மாதிரி இருக்கார் ரமா லக்ஷ்மி தேவி. கிருஷ்ணாம்புதா அப்படின்னா கிருஷ்ணமேகம், கார்மேகம்னு அர்த்தம். 2 அர்த்தத்தில் சொல்ற. கிருஷ்ணமேகம்னா கார்மேகம்னு ஒரு அர்த்தம், 2வது கிருஷ்ணனே மேகமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கலாம். கிருபையா சுபிருஷ்டியா, அதுலேருந்து கிருபா அப்படிங்கிறது தான் ஒரு நல்ல மழை. அந்த மழை ஜலமெல்லாம் தேங்கி ஒரு நதியாக போச்சு. தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதீம் துவாம், அந்த நதி தான் ஆண்டாள். இப்போ என்ன அப்படின்னு கேட்டான்னா, நமக்கெல்லாம் நம்முடைய தாபத்தை போக்கடிக்க எது உதவும்? மேகம் உதவுமா, இல்லை மழை உதவுமா, இல்லை நதி உதவுமா அப்படின்னு பார்த்தா நதி தான் உதவும். தௌர்கத்திய, வேற கதி இல்லாதவர்களுக்கு நதி தானே. அதாவது என்ன கேட்டான்னா, மேகத்திலேருந்து வர மழை ஜலத்தையே சில பறவைகள் சாப்பிடுவோம், அந்த மழை ஜலத்தையே சாப்பிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றது மாதிரி. மேகம்ங்கிறது சிலதுக்கு பிடிக்குமா இருக்கும். ஆனால் மனுஷர்களை பொறுத்தவரை மேகம் இருக்கா, சரி இருக்கு, அவ்வளோதான், மழையா இருக்கும். ஆனால் நமக்கு தேவை என்ன கேட்டால், நதியில் குளத்தில் அங்கங்கே ஜலம் பூர்ணமாக இருந்தால் தான் நாம உபயோகிக்க முடியும். மேகத்திலேயும் ஜலத்தை நாமளா எடுத்துக்க முடியாது இல்லையா? ஆக நமக்கு நதி தானே. அதனால பெருமாள் இருக்கார், ஸ்ரீதேவி நாச்சியார் இருக்கார், பெருமாளுடைய கருணை மழை இருக்கு. ஆனால் எங்களுக்குன்னு இங்கே பூமியில் அவதாரம் பண்ணி எங்களுக்குன்னு திருப்பாவை சொல்லி எங்களுடைய தாபத்தை தீர்த்தவர் ஆண்டாள் தான். தௌர்கத்திய துர்விஷ விநாச சுதா நதின்னு, இது சாதாரண நதி கிடையாது, சுதா நதி, அமுதவாறு, அமிர்தமே ஓடுற நதியாம். இப்ப தௌர்கத்தியம் அப்படின்னு ஒரு கெட்ட விஷம், அந்த விஷத்தினாலே நமக்கு நாசம் வரச்ச, விஷத்தை முறியடிக்கிறதுக்கு அமிர்தம் இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி அமிர்த நதியாக ஆண்டாள் இருக்க. நமக்கு வேற கதி இல்லாமல் இருக்கிறபடினால விஷம் குடிச்சவன் மாதிரி இருக்கும். நமக்கு அமிர்தம் போல அவதாரம் பண்ணவர் ஆண்டாள், அமுத நதியாக இருக்கக்கூடியவர் ஆண்டாள் அப்படின்னு அர்த்தம். இங்க தௌர்கத்தியன்னு போடுறா பாருங்க. ஏன்னு கேட்டா பெருமாள் கிட்ட போறதுக்கு கூட பயமா இருக்கு. நிறைய பேர் இப்போ சூரிய கொடுத்த நாச்சியார் அறிவொன்றுமில்லாத ஆய் கொடுத்துன்னு சொல்ற. நிறைய பேருக்கு உண்மையில பகவான் யாரு, எப்படி ஆசிக்கணும், என்ன எது எதுவும் தெரியாது. ஆனா திருப்பாவை கையில வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், சரணாகதியே நடந்த மாதிரி சகல விஷயங்களும் அதுல இருக்கு. திருப்பாவை சொல்லிட்டு இருந்தா போருமே. அதனால வேற கதி இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரே கதியாக ஆண்டாள் தான் இருக்கார். என்னதான் மேகமெல்லாம் இருந்தா கூட நமக்கு குளிச்சு தாபத்தை போக்குறதுக்கு நதி ஜலம் தான் உபயோகப்படும். அந்த மாதிரி ஒரு கதியும் இல்லாதவர்களுக்கு, பெருமாளை பத்தி எதுவுமே தெரியாது, யாரை பத்தியும் எதுவும் தெரியாது அப்படின்னு இருக்கவர்களுக்கு ஆண்டாளுடைய திருப்பாவை ஒன்று இருந்தா போரும், அதை சொல்லிட்டு இருந்தா போரும். அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தவர் ஆண்டாள், நமக்கு நதி போல இருக்கக்கூடியவர் அவர். அதனால்தான் அனன்ய சரணகா. ஏன்னா எங்களுக்கு மற்ற பேர் சரணம் ஆகாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டாள் நாச்சியார் எமக்காக அவதாரம் பண்ணி திருப்பாவை அருளி செய்த அவர் எங்களுக்கு சரணமா இருக்கார். சந்த பிரபத்ய சமயந்தி, அப்படிப்பட்ட அந்த நதியை அடைந்து சத்துக்கள் எல்லாம் அச்சிரேன தாபங்களை எல்லாம் போக்கடித்துக் கொள்கிறார்கள். நதியில நல்லா எல்லாம் போய் குளிச்சு தாபத்தை போக்கடிப்பா இல்லையா, அது மாதிரி ஆண்டாள் நதியில மகான்கள் எல்லாம் ஸ்நானம் பண்ணி, அதாவது ஆண்டாள் அனுபவத்திலே மூழ்கி ஆண்டாளை சரணம் அடைந்து சம்சார தாபத்தை போக்கடித்துக் கொள்கிறார்கள். சிவதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே